இந்த ஜீவ தண்ணீர் எங்க இருந்து வருகிறது? 5 காரியம். நம்பர் 1, தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்பர் 2, அது இலவசமாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 3, அது கிஃப்டா ஆண்டவர் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 4, அது நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது. நம்பர் 5, அது நம்ம முடிவு பர்யந்தம் நம்ம கூடவே இருக்கும். ஆண்டவர் அவளிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டாரு, ஆனா அதை அவர் பெற்றுக்கொள்ளவே இல்லை. தண்ணி தாகத்துக்கு தான் கேட்டாரு, ஆனா தாகத்துக்கு ஆண்டவர் குடிச்சதாக போடல. அப்ப அது ஏதோ ஒரு விஷயம், அவருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு விஷயம் இந்த 5 காரியத்தில் அடங்கி இருக்குது. அது என்னது சொல்லுங்களேன்? ஆத்ம பாரம் இல்ல, ஆவியானவர். கரெக்டா சொல்லுங்களேன், நல்லா கவனிங்க. இது எதை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர்? இது ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த நீரூற்று எது? உனக்கு முதல்ல இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம். இது ரட்சிக்கப்படுகிற அனுபவம். நீங்க எல்லாரும் நீரூற்றா இருக்கிறது உண்மை. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நதியா மாற்றணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அந்த நதி முதல்ல என்னதான் மாறணும்? நீரூற்றுல இருந்து தான் புறப்படணும். இந்த நீரூற்று எப்படி இருக்கிறது? இட் இஸ் முதல்ல என்னமா சொன்னீங்க? இது தேவனுடைய ஈவு, gift from God. இரண்டாவது, அது இலவசமாய் நமக்கு கிடைப்பது. மூணாவது, அது கர்த்தரே நமக்கு கொடுப்பது. நாலாவது, அது நமக்குள்ள ஊறுகிறது. ஆமென். ஐந்தாவது, ஜீவ காலமாய் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இது ஏன் தெரியுமா அவகிட்ட போய் சொன்னாரு? உலகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்றாகிய ரட்சிப்பை நான் கொடுக்க வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவளிடத்திலே வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஊற்று புறப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம அப்படியே நின்று போயிடுறோம். வசனம் சொல்லுகிறது 7வது அதிகாரம் 37வது வசனத்துல திரும்பவும் ஆண்டவர் இந்த ஊற்றை குறித்து பேசுகிறார். இருதயத்திலிருந்து புறப்படுகிறது குறித்து. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த ஊற்று எப்பொழுது நதியாய் மாறும் சொன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அபிஷேகமாய் மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஊற்றின் அனுபவம் நதியாய் மாறும். that is a process. ஊற்று ஆரம்பிச்சதுன்னா ஊற்றாவே நிக்காது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பு புதுப்பிக்க 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 இயேசுவின் ரத்தத்திலே நீங்க மகிமையை பெற்றுக்கொள்ள உங்க இருதயத்துல இருந்து என்ன புறப்படும்? ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல நதி என்று முதல்ல போடப்பட்ட இடம் எங்க ஜெசிமா? ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல 4 நதிகள் ஏதேன் தோட்டத்தை ஒரு நதி புறப்பட்டு 4 நதிகளை நிரப்பினது. 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். 10வது வசனத்துல தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஆழம் உங்களுக்கு புரியும். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. ஏதேனிலிருந்து ஒரு நதி. தோட்டம் வேற, ஏதேன் வேறயா? ரெண்டும் ஒண்ணு தானையா? அப்போ முதல்ல அது என்ன? அந்த நதி புறப்பட்டு தான் இருந்த இடத்தை முதல்ல நிரப்புகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இதுதாங்க இந்த ரட்சிப்பின் அனுபவம். முதல்ல நீங்க உங்களை நிரப்பப்படணும், உங்க இருதயம் நிரப்பப்படணும், உங்க குடும்பம் நிரப்பப்படணும். அடுத்தது நதியா புறப்பட்டு ஓடணும். நல்லா கவனிங்க. இந்த நதி ஒரு நதி புறப்பட்டு 4 நதியாய் போகிறது. அதுல ஒரு நதியை வச்சு குறிச்சு மட்டும் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க 11வது வசனத்தை. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஏமா பொண்ணு விளையுமா? எங்கண்ணா நான் கேட்ட கரெக்டா பதில் சொல்லுவோம். பொண்ணு விளைஞ்சா நாங்கெல்லாம் போய் அறுவடை செஞ்சுட்டு வந்துருவோம். 200,000 போட்டு கல்யாணத்தை பண்ணிடலாம் பொண்ணுக்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பைபிள் போய் சொல்லுமா? விளையாதுன்னு சொன்னவங்க எனக்கு பதில் சொல்லுங்க. பைபிள் போய் சொல்லுமா? போய் சொல்லாது. அப்ப பொண்ணு விளையும் தானே? அது எப்படி விளையும்? இதுக்கும் தப்பு, அதுக்கும் தப்புனா அப்போ ஏதோ ஒன்று நடந்துருக்குது. அப்போ அந்த நதி
இந்த பொன் விளைகிற இடத்துல ஓடி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த நதி வேகம் சென்றிருக்கிறது, தூரம் சென்றிருக்கிறது, ஆழம் சென்றிருக்கிறது. எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, எவ்வளவு ஆழம் போயிருக்குன்னா, அந்த பொன் எவ்வளவு ஆழத்துல இருக்குதோ அவ்வளவு ஆழத்துக்கு சென்று அந்த தங்கத்தை வெளியே கொண்டு வந்திருக்குதுன்னா அந்த நதி அவ்வளோ வேகம் போயிருக்கிறது, அவ்வளோ ஆழம் போயிருக்கிறது, அவ்வளோ தூரம் போயிருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குது, விளைய ஆரம்பிச்சிருக்கு, வெளியே வந்திருக்குது. அது கொண்டு வந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த நதி. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட நதியா தான் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நதி ஊற்ற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்பின் அனுபவம் உன் இருதயத்துல முதல்ல புறப்படணும். இன்னைக்கு திருப்தி அடைந்து ரட்சிக்கப்பட்டுட்டு போதாண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் போதாண்டவரே நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. Work out your salvation. The Bible says work out your salvation. உன் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணணுமா? பிரயாசப்படுங்க. இது ஊற்றா புறப்பட்டுடுச்சு. இந்த ஊற்று நதியாய் மாறணும். இது நதியா எப்படியா மாறும்? எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஊற்று நதியாய் மாறினது என்று அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அழகா வாசிங்களேன். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. ஆமாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பலிபீடம் எது? உன்னுடைய இருதயம். ஆலயம் எது? நீதான். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஆலயம். நீங்க தான் அந்த ஆலயம். ஆமா, இது அழகான ஆலயம். அழகான ஆலயம். ஆமா, இந்த ஆலயத்துல இருந்து தான் புறப்படுகிறது நதி. இப்ப வாசிக்க கேளுங்க, வாசிங்கம்மா. இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. நல்லா கவனிங்க. வாசப்படியில என்ன புறப்பட்டுச்சு? தண்ணீர். இது அப்படியே மார்க் பண்ணி வச்சுங்க, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்ன புறப்பட்டுச்சு? தண்ணீர் புறப்பட்டுச்சு. தண்ணீர் புறப்பட்டுச்சு. இது ஒரு ஊற்று பலிபீடத்தின் கீழ் இருந்து புறப்பட்டு தண்ணீராய் ஓட ஆரம்பிக்குது. இப்போ ஓடுது தண்ணீர், ஆனா இன்னும் நதியா மாறல. 3வது வசனத்தை வாசிங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். எத்தனை முழம் அளக்குறாங்க? 1000 முழம் அளந்து தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. God made that person to cross over the river for 1000 cubic feet. நல்லா கவனிச்சுக்குங்க. 1000 முழம் அளக்க சொல்லி தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். தண்ணீர் இப்போது என்ன அளவுல தான் இருக்கிறது? கணுக்கால் அளவுல தான் இருக்கு. கணுக்கால் அளவுல தான் இருக்கிறது. 1000 முழம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? லெவல் இன்கிரீஸ் மாறுது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு லெவல் இன்கிரீஸ் ஆகுது. ஆனா இப்பவும் தண்ணீரை கடந்து தான் அந்த மனிதன் போகிறார். லெவல் எப்படி தெரியுமா ஆகுது? 100 அடியில மாறல, 200 அடியில மாறல, 1000 முழம் கடந்த பிற்பாடு தான் மாறுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு you are doing good. உன்னுடைய லெவலை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ண போகிறார். முழங்கால்ல இருந்து கர்த்தர் கணுக்கால்ல இருந்து முழங்காலாக மாற்ற போகிறார். முதல் 1000 முழத்துல லெவல் மாறலங்க. அடுத்த 1000 முழத்துல லெவல் மாறல. இப்பவும் தண்ணீரா தான் இருக்குது, ஓடுது. ஆனா அது என்னதான் குறிப்பிடப்பட்டிருக்குது? தண்ணீர் என்னதான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. கணுக்கால்ல இருந்துச்சு. அடுத்த 1000 அளந்தாங்க, முழங்காலா மாறிச்சு. அடுத்த 1000 ஆழம் அளந்தாங்க. அது எங்க வந்து இருக்குது? இடுப்பளவு. இடுப்பளவாய் வந்தாலும் அது என்னவா தான் இருக்குது? தண்ணீரா தான் இருக்குது. ஒரு ஊற்றா ஆரம்பிச்சது. இவ்வளவு தூரம் வந்துருச்சேயா, இத நதின்னு கூப்பிடலாமேன்னு பார்த்தா கூப்பிடல. இடுப்பளவுல இருந்தாலும் என்னவா தான் இருக்குது? அது தண்ணீரா தான் இருக்கு. சத்தமா தான் சொல்லுங்களேன். தண்ணீரா தான். ஆமா, அடுத்தது வாசிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. அங்கே கடக்க கூடாத நதியா இருந்தது. எப்படிங்க அது மாறுச்சு? இப்ப நதியா எப்படி மாறுச்சுன்னா, கணுக்கால்ல இருக்கிற வரைக்கும் உன் கணுக்கால் தண்ணியில மறையுது. ஆனா கணுக்காலுக்கு மேல இருக்கிறவன் வெளியே தெரியுறானா? முழங்கால் தண்ணியில மறைஞ்சது, முழங்காலுக்கு மேல இருக்கிறது வெளியே தெரிஞ்சுதா? தெரியுது. அது வரைக்கும் தன் நதியா மாறல. இடுப்பளவு தெரியுது. இடுப்பளவு மறைஞ்சால மேல இருக்கிறது என்ன பண்ணுது? வெளியே தெரியுது.
அப்போ நதியா மாறல, தண்ணீரா தான் இருக்குது. எப்போ கடக்க முடியாத நதின்னு சொன்னா கழுத்துக்கு மேல எப்போ மறைக்கப்படுகிறதோ அப்பொழுது அது நதியாய் மாறுகிறது. என்ன வெளிப்பாடு கர்த்தர் சொல்றாரு? சுயம் கம்ப்ளீட்டா சாகணும், அபிஷேகத்துல நீ மூழ்கணும், வல்லமையில நீ நிரப்பப்படணும். எப்போ அந்த தாகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்குதோ, திருப்தி அடையாம ஆண்டவரே இன்னும் வேணாம் ஆண்டவரே, நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரசம் சோறு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைப்பீங்க? நான் நினைப்பேன். என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரசம் சோறு இன்னும் கொஞ்சம் கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டீ பிளாக்கா குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? யோசிக்கிறது உண்டு இல்லை? நிறைய பேர் யோசிப்போம்ல. அந்த மாதிரி நம்ம திருப்தி அடையவே கூடாது. அபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. இது கணுக்காலில் இருந்த வரைக்கும் நதியா மாறல, முழங்காலில் இருந்த வரைக்கும் நதியா மாறல, இடுப்பளவில் இருக்கிற வரைக்கும் நதியா மாறல. எப்போ கடக்க முடியாத நதியாய் மாறுதுன்னா எப்போ அந்த அபிஷேகத்தில் நீ நிரப்பப்படுகிறாயோ அப்பொழுது அது நதியாய் மாறுகிறது. ஊற்ற நதின்னு ஆண்டவர் சொல்ல. சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா சொன்னாரு? ஊற்று புறப்படுதுன்னு சொன்னாரு. சீஷர்களுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நதி என்று சொல்லுகிறாரு. என்ன தெரியுமா மாற்றம்? ஆவியானவருடைய அபிஷேகம் பெறும்பொழுது அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவருடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நீ கடக்க முடியாத நதியாய் மாறுவை. இது வரைக்கும் கணுக்கால்ல இருந்துச்சு, முழங்கால்ல இருந்துச்சு, கடந்து கடந்து போனாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையை கடந்து போறாங்க. people are crossing our lives. காரணம் அவர்கள் அல்ல, நம்முடைய அபிஷேகத்தின் குறைவு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட்டான் அவன் கெட்டான். ஏன்னா அது பவர். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்து கரண்ட் மாதிரி ஷாக் அடிக்கும். அவனை தொட்டானா ஷாக் அடிக்கும். அதனால தான் சொல்றேன், இன்னும் பத்தாது நமக்கு வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் வல்லமை வேணாண்டவரே, இன்னும் கிருபை வேண்டாண்டவரே. கேளுங்க, இன்னும் மகிமை வேணாண்டவரே. உன்னால டீல் பண்ண முடியாத விஷயங்களை உன்னுடைய அபிஷேகத்துல, உன்னுடைய ஜெப அறையில நீ டீல் பண்ணி பாரு. பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய சுயத்துக்கு எட்டாத காரியங்களை, உன் குடும்பத்தின் போராட்டங்களை, உன்னுடைய ஃபேமிலி பிசினஸின் போராட்டங்களை, உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்களை கர்த்தருடைய சமூகத்துல அபிஷேகத்துல நீ டீல் பண்ணி பாரியா. கணுக்காலில் இருந்துகிட்டு தவிழ்ந்து போனா கடந்து போவான், உன்னை அவமானப்படுத்துவான். முழங்கால் அளவு அபிஷேகத்தை வச்சுன்றதுனா உன்னை இன்னும் கேவலப்படுத்துவான். கடக்க முடியாத நதியா நீ மாறிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு மாற போறீங்க. இன்னைக்கு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு இன்க்ரீஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். நேரலையில பார்த்து கொண்டு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு ஒரு இன்க்ரீஸை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. மிதந்து மகிழனுமே. இந்த மகிழ்வித்து மகிழ் ஃபேமிலியில் நான் 1 மந்த்தாக இருக்கேன். இந்த ஃபேமிலியில் நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என் பேர் மோசஸ். நான் வந்து டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு திரும்ப தரேன். ஒரு வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். இதுக்கு உதவியாக இருக்கிற டேவிட் அண்ணா, ஜெஸ்ஸி அக்கா கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு இருந்து தரேன். 2 வேலைக்கும் ஒரு வீட்டுக்கு அதுமாதிரி தருவேன். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.